நமஸ்காரம். சர்வகுருபியோ நமஹ. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த தை பொங்கல் திருநாள் அதை பத்தி ஒரு சின்ன விசேஷங்கள் அதை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மார்கழியினுடைய 30 நாளும் நோன்பு நோற்று ஆண்டாள் மிக அழகாக தமிழை வளர்த்தாள். ஆண்டாளுடைய பக்தி, ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய பக்தி தான் தமிழை வளர்த்தது. சித்த புருஷனுடைய பயணம் சித்தருடைய பக்தி தான் தமிழை வளர்த்தது. தமிழ் வளர்ந்தது என்றால் பக்தியினால் தான் தமிழ் வளர்ந்தது. வேற விதமா தமிழ் வளரவே இல்லை சுவாமி. தமிழை வளர்த்ததில் பெரும் பங்கு அப்படின்னா பக்தர்களுக்குத்தான் சொந்தம். ஏன்னா இது தவிரவே பக்தர்கள் நிறைய பக்தி மூலியமா பரவசத்தோட பாடியிருக்கா. இவ்வளவு பேர் பக்தி பாட்டு பாடிருக்கா. அதுவும் பக்தியினால் தமிழ் இலக்கணம் வளர்ந்தது. முதல்ல பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியன்னு ஆண்டாள் வாரத்துக்கு முன்னாடி பெரியாழ்வாருடைய சரித்திரத்தை சொன்னோம். இந்த பெரியாழ்வார் நமக்கு சொன்னது பெரியாழ்வார் திருமொழி. அந்த பெரியாழ்வார் முதல்ல பாடினவர் பிள்ளைத்தமிழ் பாடினது பெரியாழ்வார் தான். பிள்ளைத்தமிழ் என்ற இலக்கணம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அது பெரியாழ்வாரால் தான் தமிழுக்கு கிடைத்தது. அதற்கப்புறம் இன்னைக்கு எல்லாருக்கும் பிள்ளைத்தமிழ் பாடிட்டா. பிள்ளைத்தமிழ்னா என்ன அப்படின்னு நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்துல நம்முடைய இதே வேங்கடம் டிவியிலேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக இதை அனுபவிச்சுட்டு வரும். பிரபந்த சாரத்தை அனுபவிச்சுட்டு வரும். பிரபந்த சாரம்னா அது வேதாந்தேசிகளிலிருந்து அதையும் அனுபவிச்சிருக்கோம், பிரபந்தத்தையும் அனுபவிச்சிருக்கோம். பெருமாள் திருமொழி அனுபவிச்சு, பெரியாழ்வார் திருமொழி, நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி, திருச்செந்தவரத்தம் அனுபவிச்சு, இப்போ மார்கழி மாதமானத்தினாலே ஆண்டாள் திருமொழியை அனுபவிச்சு இப்ப தை பொங்கல்ல வந்து நிக்கணும். இந்த தை மாசம் அறுவடை திருநாள்னு சொல்லக்கூடியது. குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக உத்தராயண புண்ணிய காலம் என்று அழகாக மகர சங்கராந்தி ஷகாரத் எப்படி பலவிதமான இதுல அழைக்கப்படுகிறது. சாதாரணமாக ஜனவரி 14ஆம் தேதி இந்த வருடமும் தைப்பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டிற்கு சூரியன் தெற்கே வந்துவிட்டு திரும்பவும் யூடர்ன் அடித்து வடக்கு நோக்கி செல்ல துவங்கும் நாள் தான் இது. எந்த நாள்? இந்த சங்கரமான நாள். அதாவது ஆக்சுவலா பூமி தன்னுடைய பாதையில மாற்றி சுழல ஆரம்பிக்கிறது. இப்படி சுத்தின்றே இருக்கிறது, கொஞ்சம் நிதானமா திரும்பி சுத்துறது தானே. சூரியன் யூட்டர்ன் அடிக்கல சுவாமி, பூமி சுத்துறது இப்படி திரும்பி சுத்துறது, இப்படி சுத்துறது இப்படி லைட்டா திரும்பி சுத்துறது. அதனாலதான் நிழல் வளைச்ச நாம கவனிச்சுக்கிறோம். இந்த 14ஆம் நாள் ஒவ்வொரு இடத்துல இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா கும்பமேளாவது போல ஆரம்பிச்சது. மகா சங்கராந்தி நேபாளத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மகர சங்கராந்தி விழா தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்துக்களுக்கு சொந்தமானது. உடனே ஒருத்தர் கேட்பாருங்க, இந்த தமிழன்னா இந்து இல்லை, இந்துன்னா தமிழன் இல்லை, நீ என்னென்னமோ தத்தித்தனமாலும் சொல்லிட்டு இருக்காங்க. வேற எவனாவது தமிழ்ல சொல்லுவானா? தமிழ்ல பேர் வைப்பானா? தமிழ் கடவுளை கும்புவானா? இந்துவ தமிழ் கடவுளை சேவிப்பவன் எவன்? இந்துதானே தமிழ் கடவுளை சேவிக்கிறான். எல்லாரும் தமிழ் வளர்த்தவர்கள், எல்லாரும் தமிழர்கள் அப்படின்னா மற்றவர்கள் எல்லாம் சேவிக்கிறவங்க தமிழ் கடவுளை போட்டோம். நேபாளத்துல தாரு மக்கள் அப்படின்னு இதே சங்கராந்திய மாகி அப்படின்னு சொல்றான். மற்ற மக்கள்லாம் மாகே அப்படின்னு சொல்றான். நாம என்ன பண்றோம்? மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றோம். மகர மாசம், மகர மாசே, மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றோம். தாய்லாந்துல சொங்க்ரான் அப்படின்னு சொல்றான். இலங்கையில இந்த புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது, தமிழ் புத்தாண்டாக அல்ல. இதுல மகர சங்கராந்தி புத்தாண்டாக இலங்கை கொண்டாடப்படுகிறது. லாவோஸ் அப்படி அதுல வந்து பிமாலாவ் அப்படின்னு இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பெரிய பர்மா வந்து நம்ம தாய்லாந்து பர்மா எல்லாமே மகர சங்கராந்தியை கொண்டாடும். திங்கியான் அப்படின்னு தாய்லாந்து கொண்டாடுகிறது இந்த மகர சங்கராந்தியை. தமிழ்நாடு, யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, மணிப்பூர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அத்தனை ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை ஸ்டேட்லயும் மகர சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது. இதுல முக்கியமா விசேஷம் என்னன்னா, இந்த மகர ஜோதி கொண்டாடக்கூடியது, ஜோதி இருக்கக்கூடியது கேரளாவில் மகர ஜோதியாக கொண்டாடப்படுகிறது. இந்த மகர சங்கராந்தி சூரியன் மேஷராசியில நுழைவதுதான் இந்த நாள். மேஷராசின்னு நமக்கு தெரியும். ஜாதகத்தை படித்தவர்களுக்கு, ஜாதகத்தை உணர்ந்தவர்களுக்கு, ஏன் சுவாமி 90% ஜாதகம் பத்தி தெரியும் சுவாமி? ஏன்னா நம்ம எந்த திசையில பிறந்தோம், எந்த ஸ்டார்ல பிறந்தோம் நமக்கு தெரியும். எந்த வருஷம் பிறந்தோம், எந்த மாசம் பிறந்தோம், எந்த திதியில பிறந்தோம் இல்லையா, அதெல்லாம் தெரியல. அப்ப எந்த தசையில பிறந்தோம், எந்த லக்னம். நாம் இப்பதான் பார்த்தோம் வங்கக்கடல் இந்த மாதவாணி கேசவனை செட்டஞ்சிறுகாலையில லக்னம் எது, சூரிய லக்னம் எது, சந்திர லக்னம் எது,
லக்னம் ராசி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இந்த மகர மாசம் தை மாசத்திலே மேஷ மாசத்திலே சூரியன் மேஷ ராசியில் நுழைவது, ரிஷப மாசிலே வைகாசியிலே தாம்பூல சங்கராந்தின்னு கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாசமும் இருக்கு. மிதுன மாசத்திலே ஆனி மாசத்திலே சூரியன் வந்து மனோரத சங்கராந்தின்னு கொண்டாடப்படுகிறது. கடக மாசிலே ஆடி மாசத்திலே அசோக சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. சிம்ம மாசம் அதாவது ஆடி மாசத்திலே ரூப சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. ஆவணிக்கு அது என்ன புரட்டாசி மாசம், கன்னி மாசம் இல்லையா. கன்னி மாசத்துலதான் மாலை போடுவா இல்லையா. புரட்டாசி மாலை போடுற மாசம் ஐப்பசி கார்த்திகை, கார்த்திகை மாதம் மாலை அணிந்து அப்படின்னு கன்னி மார்கள் எல்லாம் தன்னுடைய மனதை மேக்கப் பண்ணிக்கிற மாதம் கன்னி மாதம். புரட்டாசி மாதம் தேஜ சங்கராந்தி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ஐப்பசி மாதம் துலா மாசத்திலே ஆயுர் சங்கராந்தி அப்படின்னு. அதுல அடுத்தது விருச்சிக மாசம் கார்த்திகை மாசத்திலே மாலை அணியும் மாசம் என்ன தெரியுமா, சௌபாகிய மாதம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா கேரளால மகர ஜோதி பார்க்கணும் போது அதனால சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாம் சௌபாகிய சங்கராந்தி அப்படின்னு. அது சூரியன் முதல்ல என்டர் பண்றான் இல்லையா. அத தனுர் மாசம் தனு சங்கராந்தி, மகர மாசம் அதாவது தை மாசம் மகர சங்கராந்தி மகர மாசம். அது கும்ப மாசம் லவண சங்கராந்தி மாசி மாதம் லவண சங்கராந்தி. அடுத்தது மீன மாசம் பங்குனி மாசம் போக சங்கராந்தி. இப்படியாக 12 மாதியும் முதல் நாள் மாதத்திலும் முதல் நாள் சூரியன் நுழையும் நாளை இப்ப சங்கராந்தியாக நாம கொண்டாடுறோம். இதுல முதல் நாள் என்ன பண்றோம், போகின்னு கொள்றோம். 13வது நாள் 13/1/2026 போகியாகவும் 14/1/2026 மகர சங்கராந்தியாகவும் கொண்டாடுகிறோம். இதுல விசேஷம் என்னன்னா சங்கராந்தி அன்றைக்கு சந்திரன் அனுஷ நட்சத்திரத்திலே பிரவேசிக்கிறான். அனுஷ நட்சத்திரத்திலே பிரவேசிக்கும் நாள் அந்த சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது. நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்னா எனக்கு ஜாதகம் ரொம்ப விசேஷம். அதனால இது நமது உலகமாகட்டும், வேங்கடம் டிவி ஆகட்டும், வேங்கட டிவி ஃபார் மெயின்ல நம்ம வந்து இந்த பிரவச்சனத்துக்காகவும் உபன்யாசத்துக்காகவும் இருக்கு. இது நமது உலகம் அப்படிங்கிறது மெயினா நம்ம வந்து மற்ற இதர விஷயங்களுக்காகவும் மெயினா அஸ்ட்ராலஜி பண்றதுக்காக விஷயம் இருக்கும். இது வரைக்கும் யாரும் நம்ம சேனல் 2ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணலைன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டன் அழுத்துங்கோ, அந்த லைக் போடுங்க. லைக் போடுச்சு பக்கத்துல ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அழுத்துங்கோ. என்ன வேணுமோ உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மகர சங்கராந்திலே தை மாசத்திலே முதல் நாளிலே பகவான் சூரியன் பிரவேசிக்கும் நாளிலே நமக்கு எந்தெந்த விசேஷங்கள் நடக்கிறது, தை மாதத்தினுடைய பலன் எப்படி இருக்க போறது, மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுல மேஷத்துல அதாவது அந்த மாசத்துல இந்த 2026 14/1 சந்திரன் சூரியன் சுக்கிரன் 2 பேரும் தை மாசத்துல அதாவது மகர மாசத்திலே மகரத்துல இருக்கிறார்கள். மகரத்தில இருந்து கும்பத்திலே ராகு, 3ஆம் இடத்திலே மீனத்திலே குருவனுடைய வீட்டிலே சனி. எப்படி பாருங்க, அதாவது சூரியன் வந்து சனியனுடைய வீட்டுல, அந்த சனி குருவனுடைய வீட்டுல, அந்த குரு புதனுடைய வீட்டுல, அந்த புதன் குருவனுடைய வீட்டுல, புதன் குருவனுடைய வீட்டுல தனுர்ல புதனும் செவ்வாயும் குரு புதன் பரிவர்த்தனை. இந்த மாசம் அற்புதமான மாசம். 2மே உபயராசிகள், 2மே பரிவர்த்தனை கிரகமா இருக்குன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன். அடுத்தது லக்னம் வந்து கடக லக்னம் மாசம் பிறக்கச்சே. கேது சிம்மத்திலே கேது, சந்திரன் நமக்கு தெரியும் அனுஷத்திலே. இந்த மாசம் அனுஷம் அப்படிங்கிறது பெரியவாளுடைய விசேஷமான நாள், பெரியவாளுடைய நட்சத்திரம். அந்த அனுஷத்திலே பிறக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியனுடைய கால். சனிங்கிறத நம்ம சொல்லுவோம், சனி வாரத்தை ஸ்திர வாரம்னு சொல்லுவோம். ஸ்திரமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த போகி. அதுக்கு முதல் நாள் நடக்கக்கூடியது போகி. இந்த போகி அப்படிங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனசுல இருக்கக்கூடிய கெட்டதை எல்லாம் நாம நீக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களை நாம தேடி போகணும் அப்படின்னு அர்த்தம். அதற்குத்தான் போகி, வேற விஷயத்துக்காக அல்ல. ஹரிதாசன் அப்படிங்கிறவன் ஒவ்வொரு வீட்டிலும் காலையிலும் வருவது வழக்கம். அவன் வரும்போது அக்ஷய பாத்திரம் நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மரபு. அது அஸ்ஸாம்ல வந்து போகாலி பிகு அப்படின்னு கொண்டாடுறான். நம்ம எப்படி கொண்டாடுறோம், மகர சங்கராந்தி மாதிரியே வெஸ்ட் பெங்கால்லையும் பௌஷ் சங்கராந்தி அப்படின்னு ஹூக்ளி நதிக்கரையிலே கொண்டாடப்படக்கூடியது. கூலி விளையாடு, அதே மாதிரி ஹூக்ளி ரிவர்ல கூலி விளையாடக்கூடியதாக கொண்டாடப்படக்கூடியது. பஞ்சாபில மாஹி அப்படின்னு சொல்றா மகர சங்கராந்தி. மாஹி
லோரி சங்கராந்தி, ஹரியானாவில் லோரி அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியது. பீகார், ராஜஸ்தான் பல இடங்கள்ல மகார் சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது. நம்ம பக்கத்துல இருக்க ஆங்கதாலே அப்படிதான். மகாராஷ்டிராலையும் இந்த கரும்பு இதெல்லாம் மகாராஷ்டிரா, கோவா அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அங்க எல்லாமே கரும்புக்கு பிராதானியமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. இதற்கு அடுத்து ரொம்ப விசேஷமாக மகர ஷாலா அப்படின்னு இந்த பக்கம் ஒடிசால இப்படியாக 12 நாம் சக்கராந்திகள் பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக அனுசந்திக்கக்கூடியதாக இந்த மகர சங்கராந்தி அனுபவிக்கிறோம். நாம இந்த மகர சங்கராந்தியிலே ஆண்டாளுடைய அனுகிரகம் நமக்கு எல்லாருக்கும் பெற்று நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதக கட்டமும் இந்த வரக்கூடிய மகர சங்கராந்தி விழாவை விசேஷமாக கொண்டாடி அதற்கு அடுத்தது திருவள்ளுவர் நாளாக நாம நினைச்சுட்டு கொண்டாடி இருந்திருக்கோம். அவர் பிறந்தது அன்று அல்ல, ஆனால் நாம கொண்டாடி இருந்திருக்கோம். எல்லாமே நாம் நினைப்பது எல்லாம் நல்லதாக நினைப்போம், நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கட்டும். வேற ஒரு காணொளியில மீண்டும் சந்திப்போம். மகர சங்கராந்தி எல்லோருக்குமாக நாம் கொண்டாடுவோம், இதை அனுபவிப்போம். சங்கராந்தி தினத்தை விசேஷமாக அனுபவிப்போம். இந்த சங்கராந்தியை நாமும் மற்றவர்களும் சேர்ந்து ஒரு ரொம்ப ஒவ்வொரு கூடியிருந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சாதிச்ச மாதிரி கூடியிருந்து அனைவருடனும் நாம் கொண்டாடி குதூகலிப்போம் என்று கூறி இந்த நம்ம பிரவச்சனத்துல இந்த ஆண்டாளுடைய 30 நாள் பாசுரங்கள் முடியுது அப்படின்னா அந்த மகர சங்கராந்தி விழாவோட நாம முடிச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரவிதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயிட்டி சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.